ஹலோ வியூவர்ஸ், கிருஷ்ணகிரி பக்கத்தில் ஒரு சிறப்பான கோயில் ட்ரிப் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பெரியமலை தீர்த்தம். இது நம்ம கிருஷ்ணகிரியிலேருந்து ½ ட்ராவல் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குது. கிருஷ்ணகிரியிலேருந்து நீங்கள் வேலம்பட்டிக்கு போயிட்டு அங்கேருந்து பாலைக்குழி வழியில் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த பெரியமலை தீர்த்தம் என்ற கோயில் வரும். இதுதான் டெம்பிள்னுடைய ஆர்ச்சு. புரட்டாசி மாதம் சனிக்கிழமை ரொம்ப விசேஷமான நாட்களாக இருக்கும். இங்கே ஒரு திருவிழா கோலமாகவே தான் இருக்கும். அங்கே பாருங்கள் முன்னாடி. யூஸ்வலாக மலைனாவே பெருசுன்றது தான் நம்மளுக்கு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி இந்த மலைக்கு பேரே பெரிய மலை தான். 3500 அடி உயரம் கொண்ட மலை இது. இந்த இடத்துல இருந்து நீங்கள் மலையை பாருங்கள், ஒரு சிவன் வடிவிலையும் உங்களுக்கு தெரியும். இங்கே கீழேயே உங்களுக்கு ஆஞ்சநேயர் கோயில், விநாயகர், பெருமாள் கோயில் இருக்குது. சென்டரில் ஒரு முருகர் கோயிலும் இருக்குது. மலை உச்சியில் ராமசாமி பெருமாள் கோயிலும் இருக்குது. இங்கே வர பக்தர்கள் பல பேர் கீழே இருக்கிற குளத்திலே நீராடிட்டு மொட்டை அடித்து அவங்களுடைய வேண்டுதலை செலுத்திட்டு போவாங்க. யூஸ்வலாக புரட்டாசி 3வது சனி தான் இங்கே ரொம்ப விசேஷமாக இருக்கும். ஆனால் வழக்கத்தை விட இந்த வருஷம் 2வது சனிக்கிழமையே கூட்டம் அலமோதிச்சு கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டருக்கு முன்னாடியே எல்லாரும் அவங்களுடைய காரை நிப்பாட்டிட்டு நடந்து தான் போனாங்க கோயிலை நோக்கி. ரோட் சைடு 2 புறமும் திருவிழா மாதிரி கடைங்க போட்டுட்டு அந்த மலையை பார்த்துட்டு நடந்ததே ஒரு நல்ல அனுபவம் தந்தது அன்னைக்கு. நம்மளும் கோயில் கிட்ட ரீச் ஆகிட்டோம். இதுதான் கோயிலினுடைய ஆர்ச்சு. இங்கே சிறப்பான வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா கீழேயே பெருமாளுக்கும் ஆஞ்சநேயருக்கும் 3500 அடிக்கு மேலேயும் ஒரு பெருமாள் கோயில் இருக்குது. நாங்களும் ஃபஸ்ட்டு துளசி மாலையும் பூ மாலையும் வாங்கிட்டோம். இந்த கோயில்கிட்டேயே பாருங்கள் எவ்வளோ பெரிய மரம்னு சொல்லிட்டு. ரொம்ப இயற்கையில் சூழ்ந்த இடத்துல தான் இந்த பெரியமலை தீர்த்தம் கோயில் அமைஞ்சிருக்கு. இவ்வளோ மக்களை தேரும் திருவிழாவாக பார்க்குறது ரொம்ப நல்லா இருந்தது அன்றைக்கி. நிறைய பேர் பிரசாதங்களும் அன்னதானங்களும் வழங்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் பல வருஷமாக இந்த கோயிலுக்கு வந்திருக்கிறோம். இந்த டைம் தான் புரட்டாசிக்கு ஸ்பெஷல் தரிசனம் டிக்கெட் கவுண்டர்லாம் வச்சுருந்தாங்க. கூட்டம் அன்றைக்கி அலமோதுனதுனால நாங்களும் 50 ரூபா டிக்கெட் வாங்கிட்டு அந்த ஸ்பெஷல் கவுண்டர்லேயே போயிட்டோம். இங்கே பக்கத்துலேயே பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஏரி, இந்த ஆலமரமும் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் எப்பயுமே. நாமளும் கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். இந்த கோயிலுடைய ஃபுல் வரலாறு மேக்ஸிமம் யாருக்கும் தெரியல. ஆனால் 500 to 600 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இங்கே வழிபாடு நடந்துகிட்டு இருக்கு ரெகுலராக. ஆஞ்சநேயரை இங்கே ஒரு சின்ன குன்றில் தான் வந்து செதுக்கியிருக்காங்க. இங்கே இருக்கிற பூஜாரிங்களும் தலைமுறையாக வழியாக அவங்க ஃபேமிலி அப்படியே எடுத்து நடத்திட்டு வராங்க பூஜைங்களாம் இந்த கோயிலுக்கு. இந்த கோவிலில் பக்தர்கள் முக்கியமாக திருமணத்திற்கும் குழந்தை பாக்கியம் வேண்டிக்கிறாங்க இங்கே. அதுக்கேற்ற மாதிரி இங்கேயே துலாபாரமும் இருக்குது, இடைக்கிட போடுற மாதிரி. நீங்கள் அந்த மெயின் லைனில் ஆஞ்சநேயரை சரியாக பார்க்க முடியலனாலும் கூட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் அந்த கம்பிக்கு முன்னாடி வந்து நின்றுட்டிங்கன்னா ஃப்ரீயாக எவ்வளோ நேரம் வேணாலும் பார்க்கலாம். உங்களுக்கு அங்கே ரஷ்ஷே இருக்காது. நாங்களும் சாமி தரிசனம் பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். உங்களால் முடிஞ்சால் கோயிலுக்கு முன்னாடி கோமாதை எதனாச்சும் பார்க்குறதா இருந்தீங்கன்னா வாழைப்பழம் வாங்கி கொடுங்க, ரொம்ப நல்லது. இதுதான் அந்த தீர்த்தம் குளம். எல்லோரும் இங்கே தான் குளிச்சுட்டு சாமி தரிசனம் பார்க்க போவாங்க. இந்த தீர்த்தம் இது வரைக்கும் எனக்கு நினைவு தெரிஞ்சதுலேருந்து வற்றினது கிடையாது. இது டைரெக்டாக அந்த மலைகளிலிருந்து வர தண்ணி தான். இதில் நிறைய மூலிகைங்களும் இருக்குது. அங்கே முடித்த உடனே உங்களுக்கு பக்கத்தில் விநாயகர் கோயில் இருக்கும். மறக்காமல் விநாயகரை வழிபட்டுட்டு நவகிரகத்தையும் ஒரு சுற்றிட்டு நீங்கள் மேலே ஏறினீங்கன்னா பெருமாள் கோயில் இருக்குது. சின்ன படிக்கட்டு தான், ஒரு 20 ஸ்டெப்ஸ்லேயே உங்களுக்கு அந்த பெருமாள் கோயில் வந்துடும். கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிறது இதுதான் அந்த பெருமாள் கோயிலினுடைய கொடிமரம். இந்த பெருமாள் கோயிலிருந்து கீழே பார்க்குறப்ப தான் தெரியுது ஃபுல் க்ரௌடு எவ்வளோ கூட்டம் வந்திருக்காங்கன்ட்டு அன்றைக்கி கோயிலுக்கு. இதுதான் கீழே இருக்கிற பெருமாள் கோயில். பெருமாளை வழிபட்டுட்டு மறக்காமல் இந்த கொடிமரத்தை சுற்றி வாங்க. உங்களுக்கு அங்கேயே நெய் தீபங்கள் விற்றுட்ருக்காங்க. இங்கேருந்து தான் நீங்கள் மலையேற ஆரம்பிக்கணும். இதுதான் முதல் படி. கிட்டத்தட்ட 2.5 to 3 மணி நேரம் ஆகும் ஃபுல் மலை ஏறி முடிக்கிறதுக்கு. ரிட்டனும் அப்படி தான். கிலோமீட்டர் வைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் வரும் அப் அண்ட் டவுன்.
நாங்கள் இன்றைக்கி ஃபுல் மலை ஏற போகிறது கிடையாது. அங்கே முருகர் கோயில் இருக்குதுன்னு சொன்னாங்க. அது வரைக்கும் போய் பார்த்துட்டு வரலான்ட்டு ஒரு பிளானும் இருக்குது. பெரியமலை ஃபுல் ட்ரெக் வீடியோ போடணும்னு சொல்லிட்டு அது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வேணுமான்ட்டு. போகிற வழி ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் ஃபுல்லாக சீத்தாப்பழம் மரங்களால் தான் இருக்குது. நீங்கள் ஒரு 15 to 20 மினிட்ஸ்க்குள்ளாரியே அந்த முருகர் கோயிலை ரீச் பண்ணிவிடுவீங்க. அது வந்து ஒரு கால்வாசி டிஸ்டன்ஸ் தான். அங்கேருந்து உங்களுக்கு மேலே நடுமலை போகணுன்னாவே டபுள் த டைம் டிஸ்டன்ஸ் வரும். நிறைய பேர் புரட்டாசி மாதம் அப்புறம் பெங்களூர் சைடில் இருக்கிறவங்கலாம் ட்ரெக்கிங்காண்டியே இந்த பெரியமலைக்கு வராங்க. எல்லா இடத்துலையும் எழுதியிருக்கிறாங்க சீத்தாப்பழம் பறித்தால் 100 ரூபாய் அபராதம்னு சொல்லிட்டு. இவ்வளோ மரங்கள் இருந்தும் ஒரு பழம் கூட காணல, எல்லாம் அறுத்துட்ருக்குறாங்க. மலையில் இந்த மாதிரி இயற்கையாக விளைஞ்ச பூக்களை பார்க்கவே ரொம்ப அருமையாக இருந்தது. இப்போ பாருங்கள் கால்வாசி மலையிலேருந்தே உங்களுக்கு வியூ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நாங்கள் அன்றைக்கி போனது ஒரு நல்ல க்ளவுடியான டே தான். அவ்வளோ வெயிலெலாம் ஒன்றும் கிடையாது. அதனால் கொஞ்சம் ஈஸியாக இருந்தது முருகர் கோயில் வரைக்கும் ஏறுறதுக்கு. மேலே மலையிலிருந்தே உங்களுக்கு கீழே முருகர் கோயிலுக்கும் பைப் கனெக்ஷன் மூலிமா அந்த நீர் வருது. நாமளும் ஃபஸ்ட்டு தெளிச்சிக்கலாம் தலைக்கு. இதே தண்ணி தான் கீழே நீங்கள் பார்த்தீங்களா அந்த குளத்தில் நீராடிட்டு இருந்தாங்க இல்லைங்களா, அங்கே போகிற தண்ணியும் இதே தான் பைப் கனெக்ஷன் வழியாக. இது ரொம்ப பியூரஸ்டான வாட்டர், எந்த ஒரு ஆர்டிஃபிஷியலும் கிடையாது இதில். முருகர் கோயிலுக்கிட்டே ஒரு அம்மான் சுட சுட பஜ்ஜி வடை எல்லாம் இன்றைக்கி போட்டுட்ருந்தாங்க. நாங்களும் திரும்ப அந்த வியூ பாயிண்ட்லாம் பார்த்துட்டு ரிட்டர்ன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் கீழே இறங்க. நீங்கள் பெரியமலைக்கு பிளான் பண்ணுறதா இருந்தால் மேக்ஸிமம் சாட்டர்டேஸில் வாங்க. மேக்ஸிமம் எல்லா சாட்டர்டேவும் உங்களுக்கு அங்கே பூஜை இருக்கும். இல்லைனா புரட்டாசி மாதம் இல்லைனா பெருமாளுக்கு உகந்த நாட்களில் இங்கே சிறப்பான வழிபாடு இருக்கும். கீழேயே இங்கே உங்களுக்கு ஒரு சுயம்பு ஆஞ்சநேயர் கோயிலும் இருக்குது, அங்கேயும் மறக்காமல் வழிபட்டுருங்க. அங்கே மேலே சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த தீர்த்தம் தான் கீழே இங்கே வருது. இங்கேயும் நீங்கள் நீராடிட்டு போகலாம். நாங்களும் அப்படியே கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கிளம்புறப்பவே பார்த்திங்கன்னா நிறைய பொம்மை கடைங்க, வளையல் கடைங்கள்லாம் நிறைய இருந்தது. குழந்தைங்களுக்கு தேவையான பொம்மை மட்டும் நாங்கள் வாங்கிட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டோம் கிளம்ப. என்னதான் நம்ம சிட்டி லைஃப்பில் இன்றைக்கி ஸ்வீட் கார்ன்ஸ் மற்ற ஃப்ளேவர்ஸ் வாங்கினாலும் நம்ம நாட்டுக்கதிற்கு உண்டான டேஸ்ட்டே தனி தான். இங்கே நிறைய பொரி கடைங்க, டிஃபன் கடைங்க, மதியத்துலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பரோட்டா, இட்லி, சால்னா, குருமா எல்லாமே இங்கே அவைலபிளாக இருந்தது. பியூர் வெஜ்ஜு. ஃப்ரெஷ்ஷாக சுகர் கேன் இங்கே போட்டுட்ருந்தாங்க. 20 rupees வித்தவுட் வாட்டர், எந்த ஒரு கலப்படமும் இல்லை. அப்படியே ஃப்ரெஷ்ஷாக புளிஞ்சது அப்படியே கொடுத்தாங்க. அப்படியே ஒரு மினி ஷாப்பிங் இங்கே போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நடக்க. இந்த வயசுலேயும் விடாமல் தொழில் பார்த்துட்ருக்குறாங்க பாருங்கள். அந்த மாதிரி எப்போ பெரியவரை பார்த்தாலும் நீங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அவங்களுக்கு. நாங்களும் 2 படி கலக்காய் வாங்கிட்டு நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மதியம் 1 மணி ஆகியும் உள்ளே வர கூட்டமும் வெளியே போகிற கூட்டமும் ஈக்குவலாக இருந்தது. கூட்டம் கொஞ்சம் கூட குறையில காலையிலேருந்து மதியம் வரைக்கும். இந்த கடை எனக்கு கொஞ்சம் டச்சிங்காக இருந்தது. நான் சின்ன வயசில் இப்படி தான் திருவிழாவில் இந்த மாதிரி கடைங்களுக்கு தான் போய் நின்று பார்த்துட்ருப்பேன் ஆக்டர்ஸோட இமேஜஸ்லாம். ரொம்ப வருஷம் ஆச்சு இந்த மாதிரி காத்தாடியை பார்க்குறதுக்கு. ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக இருந்தது பார்க்கவே. ப்ரைஸும் ரீசனபிள் ரேட்டில் தான் சொன்னாங்க. நாங்களும் ஒரு காத்தாடி வாங்கிட்டோம். நீங்கள் கிருஷ்ணகிரி பக்கம் இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த பெரியமலை தீர்த்தத்துக்கு ஒரு முறை விசிட்டு போடுங்க. வேலம்பட்டி வழியாக ரொம்ப இயற்கை எழில் சூழ்ந்த இடம். போகிற வழி ஃபுல்லுமே உங்களுக்கு பச்சை பசேன்னு வயல்வெளியும் மலைகள் தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னுடைய மோஸ்ட் ஃபேவரட்டான ரோடு கிருஷ்ணகிரி சைட்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம காவேரிப்பட்டினத்துக்கு முன்னாடி லெஃப்ட் எடுத்திங்கன்னா மலையாண்டாளி புதூர்னு வரும். அந்த வழியாக போய் வேலம்பட்டி ரோடை ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் ஒரு மறக்க முடியாத பயணமாக இருக்கும் இந்த வழியில் போகிறப்ப. இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோவை பார்த்தமைக்கு நன்றி. சேனலினுடைய ப்ரீவியஸ் வீடியோஸ் இங்கே கொடுத்துருக்கேன். டைம் இருந்தால் கிளிக் பண்ணி பாருங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த பயணத்தில் சந்திப்போம்.